ஆளுங்க கோவமா இருக்காங்க, நீங்க வராதீங்க சார். நான் அவ்வளோ சொன்னேன். சார் தான் அனாவசியமா வந்து தேவையில்லாம அடிபட்டு இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நானும் எவ்வளவோ சொன்னேன், கார்த்திக் கேட்கவே இல்லை. அதான் நானும் கிளம்பி வந்தேன். கடைசியில பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லுங்க மேடம். கார்த்திக் இப்ப எப்படி இருக்காரு? கண் முழிச்சிட்டாரா? இல்லை, இன்னும் கண்ணு முழிக்கல. தலையில் ஹெவியாக அடிபட்டிருந்ததுனால ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எப்படியும் மயக்கம் தெளிய மினிமம் 2 hours ஆகும். அதுக்கப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆ மேடம், டைம் ஆயிடுச்சு. அசோக்கையும் பூஜாவையும் நான் போய் ஸ்கூல்லேருந்து கூட்டு வந்துட்டுமா? வேணாம், நான் போய் அவங்கள பிக்கப் பண்ணி வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன். சரி, நீங்க இங்கே இருந்து கார்த்திகை பார்த்துக்கோங்க. ஓகே மேடம். நான் வரத்துக்குள்ள அவர் கண் முடிச்சிட்டாருனா உடனே எனக்கு இன்ஃபார்ம் சரி பண்ணுங்க. மேடம், இன்ஃபார்ம் பண்றேன் மேடம். சரி. ஹே பூஜா. பூஜா, என்ன வீக் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மம்மி. அசோக், என்னாச்சுடா? வயிறு வலிக்குதா? இல்ல மம்மி, ரொம்ப பசி எடுக்குது. பசிக்குதா? ஏன் மதியானம் லஞ்ச் பத்தலையா? நான் தான் சாப்பிடவே இல்லையே. ஏன்? என் பங்கு பூஜாவே சாப்பிட்டுட்டா. அப்படியா? பிராமிஸா நான் சாப்பிடல மம்மி. பொய் சொல்லாத பூஜா. நான் லஞ்ச் பேக் எடுக்க மறந்து போயிட்டேனா, லஞ்ச்ல இவனை தேடி பார்த்தேன். இவனும் சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் என்னோட சாப்பாடை மட்டும் தான் சாப்பிட்டேன். இல்லவே இல்ல மம்மி, நான் சாப்பிடல. 2 டிஃபன் பாக்ஸும் நான் தான் கழுவணும்னு நீ என் தலையில கொட்டல. எனக்கு கூட வலிச்சது மம்மி. ஐயோ, காட் ப்ராமிஸா அப்படி எதுவும் நடக்கல மம்மி. லஞ்ச் பாக்ஸை நான் பார்க்கவே இல்ல. பூஜா சொல்றதுதான் கரெக்ட். நீ போய் சொல்ற. காலையில நான் தானே உன்கிட்ட லஞ்ச் பேக்கை கொடுத்தேன். நீ என்னன்னா பார்க்கவே இல்லைன்னு சொல்ற. என்ன மம்மி சொல்றீங்க? நீங்க என்கிட்ட லஞ்ச கொடுத்தீங்களா? என் தலையே சுத்துது. அசோக், இதான் விளையாடுறதுக்கு நேரமா? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. டாடிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. உங்க 2 பேரையும் வீட்டுல விட்டுட்டு நான் டாடியை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். வாங்க, வீட்டுல போய் சாப்பிடலாம். வா 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 வா. சூர்யாவா அப்படி சொன்னா? என்னால நம்பவே முடியலமா. சத்தியமா சொன்னார் மாமா. இதுக்கப்புறமும் சந்தேகப்பட்டா எப்படி? இனிமே காயத்ரியை தேட மாட்டேன், இனிமே உன்னை வெறுக்கவும் மாட்டேன்னு சொன்னாரு. இத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க சந்தோஷமா இருந்தா போதும், எனக்கு அதானே தேவை. இனிமே உங்களுக்கு இந்த கவலையே வேண்டாம் மாமா. சூர்யா சரியாயிட்டார்ல, இனிமே எல்லாமே சரியா நடக்கும். டாக்டர், என் ஒய்ஃபுக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர், அவங்கள பார்க்க கூட முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோம். எப்ப அவங்கள பார்க்க விடுவீங்க? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இப்பவே வேணா போய் பாருங்க. பட் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். சரி டாக்டர். மாமா, கோமதி, அத்தை. ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க? வீட்டுக்கு பெரியவங்க நீங்க, நீங்களே இப்படி பண்ணலாமா? என்னங்க மாமா, அத்தை உங்களை தான் கூப்பிடுறாங்க. கேக்குது கேக்குது. அவன் மேல நான் பயங்கர கோபமா இருக்கிறேன்னு சொல்லுமா. நான் ஜன்னலுக்கு வெளியே நின்னுகிட்டு வேணா வேணான்னு அவ்வளவு சொல்லியும் ஏதோ பாயாசம் குடிக்கிற மாதிரி கடகடன்னு குடிச்சால. என்னை பத்தி கொஞ்சமாவது நினைச்சிருந்தா அப்படி பண்ணிருப்பாளா? புள்ளைங்க பிறக்கிற வரைக்கும் தான் புருஷன். அதுக்கப்புறம் புருஷனை பத்தி கவலைப்படுறதும் கிடையாது, அக்கறைப்படுறதும் கிடையாது. இது தெரியாத ஆம்பளைங்க தான் மனசுக்குள்ள என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கும். என் கண்ணு முன்னாடியே விஷத்தை குடிச்சு
இத்தனை வருஷமா இவ என் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம பண்ணிட்டா. அத நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. மாமா என்னாச்சு உங்களுக்கு? அத்தை கண்முழிக்கிற வரைக்கும் என் கோமதிக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது, கடவுளை காப்பாத்துன்னு எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டீங்க. இப்போ அத்தை கண்முழிச்சதுக்கு அப்புறம் அவங்க மேல கோவப்படுறீங்க. அத்தை நம்பாதீங்க, இந்த கோவம்லாம் பொய் கோவம். நீங்க ஒண்ணும் கண்டுக்காதீங்க. எனக்கு தெரியாதா? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்புறம் நானும் உசுரோட இருந்திருக்க மாட்டேன் கோமதி. எனக்கு தான் ஒண்ணும் ஆகலையே, நான் நல்லபடியா பொழைச்சிட்டேன்ல. சுபு அத்தை, நான் என் பிள்ளைய பார்க்கணுமா? பாத்தியா சுபு, இப்பதானே சொன்னேன். என்ன மாமா நீங்க அத்தை கிட்ட வம்பு இழுக்கிறதுக்கு இதுவா நேரம்? நீங்க சும்மா இருங்க. அத்தை நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இப்பவே உங்க பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்றேன். மாமா உங்க ஃபோன் கொடுங்க. ஹலோ சூர்யா, நான் சுபு பேசுறேன். சொல்லு சுப்பு. அத்தை கண் முழிச்சிட்டாங்க, சீக்கிரம் வாங்க. கார்த்திக் கண் முடிச்சிட்டாரா? ஆமா மேடம், இப்பதான் கண்ணை முழிச்சதா டாக்டர் சொன்னாரு. ஆனா என்ன பார்க்க விடல மேடம். கேட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. டாக்டர் சொல்லுங்க. இப்போ கார்த்திக் எப்படி இருக்காரு? வாங்க நீங்களே வந்து பாருங்க. என்னாச்சு டாக்டர்? ப்ளீஸ் கம், வந்து பாருங்க. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். பாருங்க. கார்த்திக், கார்த்திக் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க் காட். கார்த்திக் தான் நல்லா இருக்கேன்னு சொல்றாரு, அப்புறம் எதுக்கு என்ன பயமுறுத்துனீங்க? ஆமா, என்ன விசாரிக்கிறீங்களே, நீங்க யாரு? கார்த்திக், என்ன கார்த்திக், இது என்ன விளையாட்டு? விளையாட்டெல்லாம் இல்ல, சீரியஸா தான் கேக்குறேன். நீங்க யாரு? உண்மையிலே நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா கார்த்திக்? தெரியலையே, நீங்க யாரு? டாக்டர், என்ன டாக்டர் இது? கார்த்திக் இப்படி கேக்குறாரு? நான் தான் சொன்னேனே மேடம், தலையில பலமா அடிபட்டதுனால மூளைக்கு போற நரம்பு பாதிக்கப்பட்டு கார்த்திக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு. டாக்டர், கார்த்திக்கோட மெமரியில பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே சுத்தமா மறந்துடுச்சு. டாக்டர், இதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லையா? இருக்குங்க, இத படிப்படியா தான் குறைக்க முடியும் மேடம். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. கார்த்திக் இங்க இருக்கிறத விட வீட்டில் இருக்கிறது தான் பெட்டர். அவருக்கு சீக்கிரமே மெமரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க சீக்கிரமே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் வீட்டுக்கு வந்து டெய்லியும் கார்த்திகை பார்க்கறேன். சரிங்க டாக்டர். ம். கார்த்திக் வாங்க போலாம். எங்க? வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு கார்த்திக். நம்ம வீட்டுக்கா? ஓ போலாமே. ஆனா நீங்க யாரு, எனக்கு என்ன வேணும்னு சொல்லவே இல்லையே. அப்புறமா சொல்றேன், நீங்க இருங்க, நான் போய் பில் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ். என் திட்டத்தை நிறைவேற்றி வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க நல்ல விஷயத்துக்காக தான் இதை பண்றீங்க, அதனால தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன். இது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் கிடையாதான், ஆனா ஒரு மனுஷனா இது என் கடமைன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். ஏன் இன்னும் சூர்யா வரல? வந்துருவாரு, வந்துட்டு இருப்பாரு. அம்மா, வாமா, வாங்க மாப்ள. வாமா. எப்படிமா இருக்கு உடம்பு? பரவாயில்ல.
வாங்க மாப்பிள்ள. என்ன ஆண்டி ஒரே அடியா எல்லாரையுமே பயமுறுத்திட்டீங்களே. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? எங்க நீங்க இப்படி வந்து படுத்துக்கிட்டீங்க? என்னால பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. என்ன பண்றது? இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கிறேன். பயங்கர லாஸ். சூர்யா, என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. அத்தை உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு துடிச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? வாங்க சூர்யா. மாமா கூப்பிடுங்க மாமா. ஏன்டா இங்கேயே நின்னுட்ட? வா வாடா. வாங்க சூர்யா. வாங்க மச்சான். எப்படிமா இருக்க? பாத்தியா மாப்பிள்ளை எப்படி மாறிட்டாருன்னு? இதெல்லாம் யாரோட வேலை? எல்லாம் இந்த அழகுராஜோட வேலை. இட்ஸ் ஓகே. நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேனடா. இல்லம்மா, நான் தான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். கைகேயி தசரதன் கிட்ட சத்தியம் வாங்கின மாதிரி நான் உன்கிட்ட சத்தியம் வாங்கி உன்னை வேதனைப்பட வச்சுட்டேன்பா. இல்லம்மா, அதுல எந்த தப்பும் இல்ல. கைகை வாங்கின சத்தியம் வேணா தப்பான சத்தியமா இருக்கலாம். ஆனா நீங்க வாங்கின சத்தியம் தப்பான சத்தியம் இல்லம்மா. அத இப்பதான் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீதான் சொல்றியா? ஆமாமா. இனிமே காயத்ரியை நான் தேட மாட்டேன். அவளை கண்டுபிடிக்கணும்னு நினைக்க மாட்டேன். காயத்ரி கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சு உங்க எல்லாரையும் இனிமே வேதனைப்படுத்தவும் மாட்டோமா. காயத்ரியை விட நீங்க எல்லாரும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அத இப்ப நான் நல்லாவே உணர்ந்துட்டேமா. இது போதும்பா, எனக்கு இது போதும். இந்த சந்தோஷத்திலேயே நான் இன்னும் 100 வருஷம் கூட வாழ்வேன். ஆமாம்மா, டாக்டர் கண்டிப்பா உயிரோட இருக்கலாம். ஆனா அதுக்காக விஷம்லாம் குடிக்க கூடாது. மன்னிச்சிடுங்க டாக்டர். இனிமே நான் அந்த மாதிரி கனவுல கூட நினைக்க மாட்டேன். வெரி குட். டாக்டர், நான் எப்போ வீட்டுக்கு போகணும்? இத்தனை நாள் இங்க தானே இருந்தீங்க. இப்போ உடம்பு சரியானதும் ஒரு நிமிஷம் கூட இருக்க பிடிக்கல. என் வீடு மறுபடியும் சந்தோஷமான வீடா மாற போகுது. ஏகப்பட்ட வேலை இருக்கு டாக்டர். நான் உடனே போய் ஆகணும். ஓகே, இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்றேன். ரொம்ப நன்றி டாக்டர். அப்புறம் நான் எழுதி கொடுக்கிற மருந்து மாத்திரையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தவறாம சாப்பிடணும். ஏன்னா உடம்பு தெம்பு இல்லாம இருக்கும்ல. உடம்ப பாத்துக்கோங்க. சரி. தேங்க்ஸ் டாக்டர். வரேன். வாங்கம்மா. பசங்க என்ன படிச்சிட்டு இருக்காங்களா? ஆமாம்மா. என்ன கார்த்திக்? கார்த்திக், என்ன கார்த்திக்? இதான் நம்ம வீடா? யார் இவங்க? டாடி, தலை ரொம்ப பெயினா இருக்கா டாடி? டாடி, தலையில என்னாச்சு? சொல்லுங்க டாடி. டாடி யாரு? டாடி, வலிக்குதா? தலையில என்னாச்சு? டாடி சொல்லுங்க டாடி. டாடி சொல்லுங்க. சொல்லுங்க டாடி. தலையில என்னாச்சு? சொல்லுங்க டாடி. எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. டாடி டாடி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. டாடி சொல்லுங்க டாடி. டாடி தலையில என்னாச்சு டாடி? ஏன் இப்படி பேச மாட்டீங்க? அசோக், இங்க வா. அப்பாக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, போங்க. நீங்க போய் விளையாடுங்க. போங்க. கார்த்திக், நீங்க வாங்க, ரெஸ்ட் எடுங்க. வாங்க. உட்காருங்க.
கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க கார்த்திக். நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணிட்டு வந்து எழுப்புறேன். காயத்ரி ஒரு நிமிஷம் இருங்க. என்ன கார்த்திக், என்ன வேணும்னு சொல்லுங்க. அது வந்து பசங்க என்ன டாடின்னு கூப்பிடுறாங்க, உங்களை மம்மின்னு கூப்பிடுறாங்க. அப்போ நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? கார்த்திக், அது என்ன என்ன காயத்ரி? இப்போ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. சும்மா கூட என் வைஃப்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் வரமாட்டேங்குதுல்ல. வெயிட் பண்ண கார்த்தி, நீ தான் என் ஹஸ்பண்டு, நான் தான் உன் வைஃப்னு உன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். டாடி, இது எங்க எடுத்த போட்டோ டாடி? இதா இப்ப நம்ம டூர் போனோம்ல, அங்க எடுத்தது. அந்த டாப் ஸ்லிப் அங்க எடுத்த போட்டோ தான் இது. இது எங்க எடுத்தது டாடி? இது போட் ஹவுஸ், 2வது நாள் போனோமே, தண்ணிலாம் இருந்தது, அங்க எடுத்தது. இது இது பக்கோடா பாயிண்ட். அக்கா, பாத்தீங்களா? எங்க டாடிக்கு எல்லாம் மறந்து போச்சுன்னு சொன்னீங்க. நாங்க போன இடத்தெல்லாம் கரெக்டா சொல்றாரு பாருங்க. அடடா, நமக்கெல்லாம் மறந்து போச்சுங்கிறத நாம மறந்துட்டோமே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஐயா, காயத்ரி அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு. அதான் இப்ப குழந்தைங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, நீ யாரு? எனக்கு நீ என்ன வேணும்? ஐயா, என்னங்க எப்படி கேக்குறீங்க? நான் தான் கோகிலா. என்ன தெரியலையா? கோகிலாவா? எந்த கோகிலா? மீண்டும் கோகிலாவா? என்னங்கய்யா, நான் முனுசாமி பொண்ணு. 3 வருஷமா இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியலையே. டாடி, உண்மையிலேயே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க டாடி. இல்ல, ஞாபகம் வரலடா. இதுக்கு முன்னால நம்ம வீட்ல நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லையா? அது இல்ல இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. ஒரு நாள் நான் கீழே விழுந்து கால்ல அடிபட்டுச்சு, அது அடிபட்டுச்சா? டாடி, எனக்கு காய்ச்சல் வந்துச்சு, அதுவும் ஞாபகம் இல்லையா? ஃபீவர் வந்துச்சா? நல்லா யோசிச்சு பாருங்க டாடி, கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும். யோசிங்க டாடி, யோசிங்க. யோசிங்க. எனக்கு யோசிச்சு யோசிச்சு ரொம்ப தலை வலிக்குது, தலை சுத்துது. ஐயா, என்னங்க ஆச்சு? ஐயா, ஐயா, என்னாச்சுங்கய்யா? ஐயா, அம்மா, அம்மா, ஐயா மயங்கிட்டாருமா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கார்த்திக், கார்த்திக், என்னாச்சு கார்த்திக்? எந்திரிங்க. கார்த்திக், எந்திரிங்க. அசோக், என்னாச்சு? தெரியலமா, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. கார்த்திக், டாடி, கோகிலா, போய் தண்ணி எடுத்துட்டு வா. டாடி, கார்த்திக், கார்த்திக், என்ன டாடி ஆச்சு? கார்த்திக், டாடி, டாடி, கார்த்திக், என்னாச்சு டாடி? கார்த்திக், எந்திரிங்க கார்த்திக், டாடி, கார்த்திக், டாடி, டாடி, இந்தாங்க தண்ணி. டாடி, 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 கார்த்திக், டாடி, கார்த்திக், டாடி, 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 கார்த்திக், டாடி, கார்த்திக், டாடி, டாடி, எந்திரிங்க டாடி, டாடி, கார்த்திக், டாடி, என்ன டாடி ஆச்சு? கார்த்திக், டாடி, எந்திரிங்க. என்ன டாடி ஆச்சு? டாடி, 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 என்ன டாடி ஆச்சு? டாடி, 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 எந்திரிங்க டாடி, எந்திரிங்க டாடி. ஹலோ டாக்டர், நான் காயத்ரி பேசுறேன்.